நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது நட்பு நாடான ரஷ்யா நமக்கு பல்வேறு ஆயுதங்களை தொடர்ந்து வழங்குவதாக கூறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த மாதம் டிசம்பர் 2025 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்தியா வந்த திரு புட்டின் அவர்கள் நாம் Su-57 என்ற 5ஆம் தலைமுறையை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்வோம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்துவோம். R-37 என்று சொல்லக்கூடிய 400 கிலோமீட்டர் வரை நமது விமானத்திலிருந்து பறந்து சென்று எதிரில் உள்ள எதிர்நாட்டு விமானங்கள், ட்ரோன்கள், அவாக்ஸ் விமானங்களை எல்லாம் தாக்கி அளிக்கக்கூடிய R-37 என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலை வாங்குவதற்கு நாம் கையெழுத்திடுவோம் என்றெல்லாம் பல வகையான எதிர்பார்ப்புகளோடு பல வகையான ப்ரொபோசல்ஸ் போன்றவற்றோடு இந்தியா வந்தார்கள். நிறைய அமைச்சர்களும் திரு புட்டின் அவர்களுடன் வந்தார்கள். நமது தேசம் யூடியூப் சேனலில் நம்ம நாட்டில் நிலவக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள், குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் இராணுவம் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து நாம் பேசி வருகிறோம். அது நம்ம இந்தியாவிற்கு தேவையான செய்திகளாகவே பெரும்பாலும் இருக்கும் வகையில் பார்த்துள்ளோம். ஆகவே நீங்கள் நம்ம நாட்டின் மீது பற்று உள்ள நண்பர்கள் தயவுசெய்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்திகள் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடும்படியும், இந்த சேனலின் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இந்த செய்திகளை அறிந்து கொள்ள நீங்கள் உதவ வேண்டும் என்றும், அதன் மூலம் நமது தேசம் யூடியூப் சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். நண்பர்களே, தற்போது நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு இடைஞ்சலாக இருப்பது இரண்டு நாடுகள். ஒன்று அருகில் உள்ள பாகிஸ்தான், இரண்டாவது சீனா. இவற்றோடு நம்ம நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள வங்காளதேசமும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள துருக்கியும் சேர்ந்து கொண்டு இந்த 4 நாடுகளும் நம்ம நாடுகளுக்கு ஏராளமான பிரச்சனைகளை கொடுப்பதாக அவை முடிவு செய்து அதற்கான செயல்களை அவை இறங்கி வருகின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் தாக்கும் அளவிற்கு இவற்றையெல்லாம் 4 நாடுகளுமே சேர்ந்து வந்தாலுமே 1 மணி நேரத்திற்குள் அந்த நாடுகளின் ஆயுதங்கள் எல்லாமே செயல்படாதவாறு செய்யக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறது. நண்பர்களே, தற்போது நமது வீரர்கள் சென்று அந்த நாடுகளுடன் போரிடப் போவதில்லை. தற்போது வான்வெளியாகவே அனைத்து வகையான தாக்குதல்களும் நடந்து வருகின்றன. மிசைல்கள், ட்ரோன்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், லேசர் பீம் வகை ஆயுதங்கள் மற்றும் ஏர் ஸ்பேஸிலிருந்து, மேலும் வான்வெளியிலிருந்து நாம் பறக்கவிடப்பட்டுள்ள சேட்டலைட் செயற்கைக்கோள்களிலிருந்தும் இவ்வாறான பல வகையான ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி எதிரிகளின் ஆயுதங்கள் செயல்படாத வண்ணம் உடனடியாக செய்யக்கூடிய தன்மை, திறன் நமது இந்தியாவிற்கு உள்ளது நண்பர்களே. அதனால்தான் இந்தியாவை கண்டு பெரும்பாலான நாடுகள் மிக மிக ஆச்சரியப்படுகின்றன. இந்தியாவை ஓரம் கட்டுவதற்கோ இந்தியாவை எதிர்த்து நாம் அந்த நாடுகள் செயல்படுவதற்கோ விரும்பவில்லை. இந்தியாவின் உதவி நிச்சயம் தேவைப்படுகிறது என்று கூறி பல உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை ஆதரித்து இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து இந்தியாவுடன் நெருக்கம் வைத்து அந்த நாடுகளை முன்னேற்றிக் கொள்ளலாம் என பல நாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்கள். ஆனால் இந்த 4 நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை வளரவிடக்கூடாது, இந்தியாவை தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டிருக்கும் போது ஆமாம் இந்தியா முன்னேறி விடக்கூடாது என்று அமெரிக்காவும் ஒரு ஓரத்திலிருந்து அந்த செயல்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தான் 1980ஆம் ஆண்டுகளில் வழங்கிய F-16 விமானங்களுக்கு $686 மில்லியன் தொகையினை வழங்கி அந்த விமானத்தை மேம்படுத்த உள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் AIM-120 என்ற ஏர் டு ஏர் ஏவுகணை ஏற்கனவே வழங்கியிருந்தோம். தற்போது AIM-158 என்ற மிக அதிக அளவு சென்று தாக்கக்கூடிய 200 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலை பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு அதை முடிவு செய்துள்ளது. துருக்கி நாட்டிற்கு F-35 என்ற விமானத்தை வழங்கலாமா என்று தற்போது முடிவெடுத்து அந்த விமானத்தையும் துருக்கிக்கு வழங்குவதற்கு முடிவு செய்து வருகிறது அமெரிக்கா. ஆகவே இந்த நாடுகள் எல்லாம் நம்மை தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது நாம் நமது தெற்கு பகுதியில் உள்ள கடற்பகுதியை பாதுகாப்பதற்காக நாம் ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்களை வைத்துள்ளோம் என்பது நமது தேசம் யூடியூப் சேனலின் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். நம்மிடம் தற்போது 17 நீர்மூழ்கி கப்பல்கள்
பணியில் உள்ளன. இவை டீசலிலிருந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்து அவற்றின் மூலம் இயங்கக்கூடிய 17 எண்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இவற்றில் 7 எண்கள் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட கிலோ கிளாஸ் வகை என்று கூறக்கூடிய சிந்துகோஸ் வகையை சேர்ந்த கப்பல்கள். இவை 1986 2000 வரை ரஷ்யாவிலிருந்து நாம் அவ்வப்போது வாங்கப்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது பல வருடங்கள் ஆகிவிட்டதால் மிக திறமையான கிலோ கிளாஸ் சிந்துகோஸ் வகையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் தற்போது அது பராமரிக்கப்பட்டு வருகிறது, பழுது நீக்கமும் செய்யப்பட்டு வருகிறது நண்பர்களே. இது தவிர ஜெர்மனியிலிருந்து சிஸ்குமார் வகையைச் சேர்ந்த 4 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கி நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து தற்போது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக ஸ்கார்பின் கிளாஸ் வகை கப்பல்கள் 6 எண்கள் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவற்றையும் நாம் புதிய கப்பல்களாக பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே. ஆகவே இந்த 17 வகையான கப்பல்கள் தற்போது நமது இந்திய கடற்படையில் பணியாற்றி வருகிறது. அணுசக்தி மூலம் இயங்கக்கூடியது. ஏற்கனவே சொல்லப்பட்ட 17 கப்பல்களும் டீசல் மூலம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்து செயல்படுத்தக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி அவை கடலுக்கு மேலே வந்து தனக்கு வேண்டிய எரிபொருளை நிரப்ப வேண்டியிருக்கும். ஆகவே அதனுடைய பிரைவேசி என்று சொல்லக்கூடிய இரகசியத்தன்மை பெரும்பாலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே எதிர்நாடுகள் நமது இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி வெளியே வரும்போது அவற்றை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இதன் காரணமாக அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய 3 கப்பல்கள் 4 கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. தற்போது 3 கப்பல்கள் நமது கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவை அந்த நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ள மிக சிறிய அளவிலான அணு உலை மூலம் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யப்பட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி மூலம் இந்த கப்பல்கள் இயங்கக்கூடியது. ஆகவே இவை கடலுக்கு அடியில் சுமார் 15 முதல் 22 நாட்கள் வரை தொடர்ந்து இருக்க முடியும் நண்பர்களே. அடிக்கடி வெளிவராததால் எதிர்நாடுகள் இந்த கப்பல் எங்கே இருக்கின்றது என்பதை உடனடியாக கண்டுகொள்ள முடியாது. ஆகவே தற்போது 20 எண்கள் நம்மிடம் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. 2 நியூக்ளியர் அட்டாக் ஹெலிகாப்டர்கள், அதாவது எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் நமது இந்திய பெருங்கடல் பகுதியிலோ அல்லது அரபிக் பெருங்கடல் பகுதியிலோ அல்லது வங்காள விரிகுடா பகுதியிலோ வரும்போது அவற்றை உடனடியாக கண்டு உடனே அவற்றை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. டீசல் மூலம் இயங்கக்கூடிய அந்த 17 கப்பல்களிலிருந்து பாலிஸ்டிக் மிசைல்கள் மேலே கிளம்பி சென்று அதிக தூரத்துக்கு சென்று அங்கிருந்து புயல் காரணமாக நாம் எந்த இலக்கினை தாக்க வேண்டும் என்று கூறியுள்ளோமோ அந்த இலக்கினை தாக்கி அழிக்கும் நண்பர்களே. ஆனால் நியூக்ளியர் அட்டாக் ஹெலிகாப்டர் என்பது நமது எதிர் நாடுகளில் எந்த வகையான நீர்மூழ்கி கப்பலாக இருந்தாலும் உடனடியாக அதை அறிந்து கொண்டு அங்கிருந்து தனது ஆயுதங்களை செலுத்தி அந்த கப்பலை தாக்கி அளிக்கும். மிக அதிக வேகத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது செல்லக்கூடிய கப்பல் நண்பர்களே. ஆகவே இந்த வகையில் நாம் கப்பல்களை பராமரித்து வரும்போது நமக்கு 2 எண்கள் நியூக்ளியர் அட்டாக் வகை ஹெலிகாப்டர்களை நாம் தயாரிப்பதற்கு அதிக காலம் எடுக்கும் என்பதால் நாம் ரஷ்யாவிடமிருந்து அங்குலா கிளாஸ் வகையை சேர்ந்த சக்ரா 3 என்ற ஒரு கப்பலை லீஸுக்கு எடுக்க உள்ளோம். இந்த கப்பல் ரஷ்யாவால் 30 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்ட கப்பல். நமக்கு ரிஃபர்பிஷ் செய்து ரெனோவேட் செய்து அதில் பராமரிப்பு பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்காலத்து தொழில்நுட்பங்கள் எல்லாம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் பொருத்தப்பட்டு நமக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாம் லீஸுக்கு அதை எடுத்துள்ளோம். 2028ஆம் ஆண்டு அது முதலிலேயே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ரஷ்யா தற்போது டிசம்பர் 25ஆம் மாதம் நமது இந்தியாவிற்கு திரு புட்டின் அவர்கள் வந்தபோது உங்களுடைய நியூக்ளியர் அட்டாக் ஹெலிகாப்டர்களுக்கு பதிலாக நாங்கள் அங்குலா கிளாஸ் வகையை சேர்ந்த சக்ரா 3 என்ற பெயரிடப்பட்டுள்ள கப்பலை உங்களுக்கு தருகிறோம். உங்களிடம் தற்போது பழைய கப்பல்கள் தான் நீர்மூழ்கி கப்பல்கள், டீசல் மூலம் இயங்கக்கூடிய கப்பல்கள் உள்ளன. ஆக இதற்கு பதிலாக நாங்கள் எங்கள் நாட்டில் கூடுதலாக உள்ள எங்கள் தேவைக்கு போக கூடுதலாக உள்ள 3 எண்கள் டீசல் எலக்ட்ரிக் முறையில் இயங்கக்கூடிய 3 வகை கப்பல்களை தருகிறோம். அவற்றை மிக மிக குறைந்த விலைக்கு தருகிறோம். 3 கப்பல்களும் சுமார் $1 பில்லியன் மதிப்பிற்கு உங்களுக்கு தருகிறோம். அவ்வாறு கூறும்போது ஒரு நீர்மூழ்கி கப்பலின் விலை $330 மில்லியன் மதிப்பு தான் ஆகிறது. ஆகவே உங்களுடைய அடுத்த கப்பல்கள் தயாரிக்கும் வரை, ஏனென்றால் நாம் ப்ராஜெக்ட் 17I என்ற திட்டத்தின் கீழ் பிரான்ஸ் நாட்டிலிருந்து 6 வகை கப்பல்களை
ஏர் ப்ரொபல்ஷன்ஸ் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் என்ற ஒரு அமைப்பை வைத்து தயாரித்து தரும்படி கேட்டோம். ஆனால் அந்த நாட்டின் அந்த சிஸ்டம் அவ்வளவு திறமையான சிஸ்டமாக இல்லாததால் ஜெர்மனியிலிருந்து இந்த 6 வகையான பாலிஸ்டிக் மிசைல் கப்பல்களை ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ற சிஸ்டம் இருக்கும் வகையில் தயாரித்து தருமாறு நாம் ஜெர்மனி நாட்டிடம் தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இந்த பேச்சுவார்த்தை முடிந்து இனியும் 2 நாடுகளும் கையொப்பமிடவில்லை ஒப்பந்தத்தில். அதனால் அந்த ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டு வரும் வரை இந்த 3 கப்பல்களை நீங்கள் விலைக்கு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களிடம் வாங்கிய சிந்துகோஸ் வகையை சேர்ந்த கப்பல்கள், அந்த கிலோ கிளாஸ் வகையை சேர்ந்த கப்பல்கள் அதிக வருடங்கள் ஆகிவிட்டதால் தற்போது நாங்கள் தற்காலத்து தொழில்நுட்பங்களை பொருத்தி எங்கள் நாட்டில் கூடுதலாக உள்ள அந்த 3 கிலோ கிளாஸ் வகை கப்பல்களை தருகிறோம், அவற்றை பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் ப்ரொபோசல் கொடுத்துள்ளார்கள். ஆனால் இந்தியா இதற்கு எந்த விதமான பதிலும் கூறாமல் உள்ளது. ஒருவேளை $1 பில்லியன் தான் என்பதனால் இந்த 3 கப்பல்களை வாங்கி பயன்படுத்தக்கூடும் என்ற ஒரு கருத்தும் நமது கப்பற்படை வல்லுநர்களிடையே நிலை வருகிறது நண்பர்களே. ஆகவே நமது நாடு எல்கையை காப்பதற்காக தினந்தோறும் இந்த முப்படைகளும் புது புது உத்திகளை கையாண்டு தங்களது தேவைக்கேற்ப வேண்டிய ஆயுதங்களை வாங்கி நம்ம நாட்டின் எல்கையை காப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருவது நன்கு தெளிவாகிறது நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனல் வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.